தில்லனா தில்லனா நீ தித்திக்கின்ற தேனா திக்கு திக்கு நெஞ்சில் தில்லனா 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 நீ தித்திக்கின்ற தேனா திக்கு திக்கு நெஞ்சில் தில்லனா மஞ்ச காட்டு மைனா என்ன கொஞ்சி கொஞ்சி போனா திக்கு திக்கு நெஞ்சில் தில்லனா கண்ணு வச்சதும் நீ தானா அது கண்ணி வச்சதும் நீ தானா கட்டில் போட்டு நான் கப்பம் கட்டலாமல் சொன்னா தில்லனா தில்லனா நான் தித்திக்கின்ற தேனா திக்கு திக்கு நெஞ்சில் தில்லனா மஞ்ச காட்டு மைனா உன கொஞ்சி கொஞ்சி போனா திக்கு திக்கு நெஞ்சில் தில்லனா கபடமில்லை நானும் அறியாத பேரை மக்கள் மனந்தானே எந்தன் வழுக்காத பாதை கொடுத்தாள நான் வந்தேன் எடுத்தாள வேண்டாமா அடுத்தாடு பாராமல் தடுத்தாட வேண்டாமா முடிகொண்ட உன் மார்பில் முகம் சாய்க்க வேண்டாமா முடி போட்டு நம் சொந்தம் முடிவாக வேண்டாமா தடையேதும் இல்லாமல் தனித்தாள வேண்டாமா தில்லனா தில்லனா நான் தித்திக்கின்ற தேனா திக்கு திக்கு நெஞ்சில் தில்லனா மஞ்ச காட்டு மைனா உன கொஞ்சி கொஞ்சி போனா திக்கு திக்கு நெஞ்சில் தில்லனா கண்ணு வச்சதும் நீதானா அடி கண்ணி வச்சதும் நீதானா கட்டி போட்டு நீ கப்பம் கட்டு காமன் சொன்னானா திக்கு திக்கு நெஞ்சில் திக்கு திக்கு நெஞ்சில் திக்கு திக்கு நெஞ்சில் திக்கு திக்கு நெஞ்சில் சிவப்பான ஆண்கள் இங்கே சில கோடி உண்டு கருப்பான என்னை கண்டு கண் வைத்தது கடல் வண்ணம் வானின் வண்ணம் கருவண்ணம் தானே கடல் வானம் காணும் போதும் உனை கண்டேன் நானே மண்ணோடு சேராமல் நடக்கின்றேன் உன்னாலே மருதாணி பூசாமல் சிவக்கின்றேன் உன்னாலே சுட்டு விழி கண்டாலே சொக்குதடி தன்னாலே செக்குப்பட்டையை போலே நொக்குப்பட்டேன் உன்னாலே கட்டுத்தறி காலை நானும் கட்டுப்பட்டேன் உன்னாலே தில்லனா தில்லனா நீ தித்திக்கின்ற தேனா திக்கு திக்கு நெஞ்சில் தில்லனா 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 நீ தித்திக்கின்ற தேனா திக்கு திக்கு நெஞ்சில் தில்லனா மஞ்ச காட்டு மைனா என்ன கொஞ்சி கொஞ்சி போனா திக்கு திக்கு நெஞ்சில் தில்லனா கண்ணு வச்சதும் நீ தானா அது கண்ணி வச்சதும் நீ தானா கட்டில் போட்டு நான் கப்பம் கட்டலாமல் சொன்னா தில்லனா தில்லனா நான் தித்திக்கின்ற தேனா திக்கு திக்கு நெஞ்சில் தில்லனா
கடைசியில் துந்தனா. வரவு எட்டனா, செலவு பத்தனா, அதிகம் ரெண்டனா, கடைசியில் துந்தனா, துந்தனா, துந்தனா. 1 2 3 4 5 6 7 8. வரவு எட்டனா, செலவு பத்தனா, அதிகம் ரெண்டனா, கடைசியில் துந்தனா, துந்தனா, துந்தனா. நிலைமைக்கு மேலே நினைப்பு வந்தா நிம்மதி இருக்காது, ஐயா நிம்மதி இருக்காது. அளவுக்கு மேலே ஆசை வந்தா உள்ளதும் நிலைக்காது, அம்மா உள்ளதும் நிலைக்காது. பச்சை கிளிகள் பறப்பதை பார்த்தா பருந்துக்கு பிடிக்காது, அப்பா பருந்துக்கு பிடிக்காது. பச்சை கிளிகள் பறப்பதை பார்த்தா பருந்துக்கு பிடிக்காது, அப்பா பருந்துக்கு பிடிக்காது. காசு பணம் கொட்டு மணி மணி, காசு பணம் கொட்டு மணி மணி, காசு பணம் கொட்டு மணி மணி, காசு பணம் கொட்டு மணி மணி. கொடை பிடிச்சி நைட்டுல பறக்க போற ஹைட்டுல, தலை காலு பொரியல தலை கீழா நடக்கிறேன். காசு பணம் தொட்டு மணி மணி, காசு பணம் தொட்டு மணி மணி. காசு மேலே காசு வந்தே கொட்டுகிற நேரம் இதே, வாசு கருவ ராசு லட்சுமிய தட்டுகிற வேலை இது. Don't
விரலுக்கு தேடி சிந்திய தள்ளி நிற்காத வாட்ஸ்அப்பில் ஹாய் சொன்ன தோஸ்ட் பண்ணாத லாஸ்ட் சீனை பார்த்து டைம் வேஸ்ட் பண்ணாத அச்சச்சோ 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 ஊசியல காட்டுக்குள்ளே ஒத்தையில போற புள்ள மாமே ஞாபகத்தில் யாரே தேடி இங்கு பாட்டு நீ படிச்ச காட்டு பெண்ணே என் அவனை கண்டாயா கவிதை பேசும்
பள்ளியினுடைய ஆரம்ப காலத்திலிருந்து இன்று வரைக்கும் வந்துட்டுருக்கேன். ஒவ்வொரு முறையும் வரும்போதும் அவருடைய வளர்ச்சி பல்வேறு வகையில் வெளிப்பாடாக தெரியுது. இப்போ கூடுதலான வளர்ச்சி அடுத்த கல்வியாண்டில் 10ஆம் வகுப்பு முதன்முறையாக இந்த பள்ளியிலிருந்து எழுத உள்ளார்கள். கிட்டத்தட்ட 7 பேர் நினைக்கிறேன். வாழ்க்கையில் ஒரு குழந்தை தவழுது, எழுந்து நடக்குது, ஓடுது. அதுக்கப்புறம் ஒரு மெச்சூரிட்டி வரக்கூடிய நேரத்தில் தான் அதை எல்லாருமே உற்று பார்ப்பாங்க. அது வரைக்கும் பார்க்கறதுல ஏதோ குழந்தை போகுது வருதுன்னு நினச்சிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு மெச்சூரிட்டி தான் ஒரு பள்ளிக்கு இந்த 10ஆம் வகுப்பு அடையாளம். இது வரைக்கும் இந்த பள்ளியோட ரிசல்ட்டு மற்ற விஷயங்கள் எதுவும் பேசப்படாது. பேசக்கூடிய விஷயம்லாம் ஒன்றே ஒன்று தான், என் பிள்ளை நல்லபடியாக போகுது, சந்தோஷமாக வருது, பத்திரமா போகுது, பத்திரமா வருது, இவ்வளோதான். ஆனால் இதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் பிள்ளைகளை ஒரு எதிர்பார்ப்போட இந்த பள்ளிக்கு அனுப்பிச்சா என் பிள்ளையை நல்லா படிக்க வைப்பாங்க, என் பிள்ளை படிக்கவே இல்லைன்னா கூட எப்படியாச்சும் அதை படிக்க வைப்பாங்க, வாழ்க்கையில் ஒரு நல்ல நிலைக்கு உச்சத்துக்கு போகிறதுக்கு அவங்க உதவி பண்ணுவாங்க அப்படின்ற நம்பிக்கை இதுக்கப்புறம் ஏற்படக்கூடியது. அந்த நம்பிக்கையை கண்டிப்பாக இங்கே இருக்குள்ள பொறுப்பாளர்கள் அத்தனை பேரும், அது 6 பேர் 7 பேர் எத்தனை பேர் இருந்தாலும் சரி, அவங்களுக்கான உழைப்பை கொடுத்து அந்த பிள்ளைகளுடைய தனிப்பட்ட வளர்ச்சியை மனசில் வச்சுக்கிட்டு அவங்கள வாழ்க்கையில் மேலும் மேலும் முன்னேற செய்யணும். அப்படி முன்னேற செய்யக்கூடிய எண்ணம் உள்ளவர் தான் இங்கே இருக்கக்கூடிய தாளாளர் பெருமக்களும் ஆசை பெருமக்களும். அதனால் அவர்களுக்கு அடுத்த கல்வியாண்டு முதன்முறையாக முதல் பிரசவம் மாதிரி அது முதன்முறையாக அவருக்கு 10ஆம் வகுப்பு எழுதக்கூடிய மாணவ செல்வங்கள் அத்தனை பேரையும் நல்ல முறையில் பயிற்றுவித்து அவர்களை மேலும் மேலும் முன்னேற்றி அவர்களை பெற்றவர்களுக்கும் அவங்களுக்கு பாடம் சொல்லி தந்த ஆசிரியர்களுக்கும் படித்த பள்ளிக்கும் அந்த மாணவர்கள் பெருமை சேர்க்கணும். தான் படித்தாதான் உயர்வு அப்படின்ற எண்ணத்தை அந்த பிள்ளைகள் மனசில் வச்சுக்கணும். அதன் பிறகு தொடர்ச்சி அதுக்கடுத்தது +1 +2 வந்துடணும். இதனுடைய தொடர்ச்சியாக ஸோ +1 +2 வந்தால்தான் ஒரு பள்ளி முழுமையான பள்ளின்னு அர்த்தம். அதனால் அதையும் கூடிய விரைவில் இவர்கள் பெற்று இந்த பகுதியிலேயே ஒரு சிறந்த பள்ளி என மேலும் மேலும் பெயர் பெற்று வாழ்வாங்க வாழ இறைவனை வேண்டி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.